ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, இப்போது ரீசெண்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா 2019 இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது தான். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக இப்போ உள்ள கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 0.02 மற்றும் 0.32 சராசரி விகிதத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சராசரி விகிதம் காணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √a × b. அப்போது 0.02 × 0.32 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இது எப்படி எடுத்துக்கலாம், 2/100 × 32/100ன்னு மாற்றிக்கலாமா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 32ங்கிறது 2ஓட 5th ரூட் அண்ட் 2ங்கிறது 2ஓட 1th ரூட். இப்போ இது சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா 2⁴ இருக்கும். கீழே என்ன இருக்குன்னா 10⁴ இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2⁴ / 10⁴ வரும். 2⁴ எவ்வளோ? 8. 10⁴ எவ்வளோ? 100. அப்போ ஆன்சர் என்னென்னா 0.08. அடுத்தது பாருங்கள், 3ஆல் வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு அந்த வர ஆன்சர் 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ இது எல்லாமே 2ஆக இருக்குது. எத்தனை 2 இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 10 × 2 இருக்குது. அப்போது இது கண்டிப்பாக என்னது, 3ஆல் டிவைட் ஆகாது. ஒரு ஈவன் நம்பராக தான் வரும். கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆக போகிறதில்ல. இந்த நம்பர் செக் பண்ணுங்கள். 1 + 2 3, 1 + 2 3, 1 + 2 3, 1 + 2 3, 2 + 1 3. அப்போது 5 × 3 இருக்குது. 15 / 3 போட்டிங்க அப்படின்னா டிவைட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக டிவைட் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். m மற்றும் n ஆகிய இரு எண்களின் மீப்பேவ மற்றும் மீச்சீம ஆனது முறையே 6 மற்றும் 210 உள்ளது. மேலும் m + n = 72 எனில் 1/m + 1/nக்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா m + n/mn அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த mnோட மதிப்பை தான் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, மீச்சீமா மற்றும் மீப்போவ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6ஐயும் 210ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும், அந்த இரண்டு எண்களின் பெருக்கற் பலன் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இதில் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 மேலே என்ன இருக்கும், m + n. m + nோட வேல்யூ என்ன, 72. கீழே 6 × 210 அப்படின்னு இருக்க போகுது. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். பாருங்கள், 6 டேபிள்லே கட் பண்ணுறேன். 1 6 is 6. மேலே கட் பண்ணோன்னா 1 6 is 6, ரிமைனிங் 1 2 6 are 12ன்னு இருக்கும். இப்போ மறுபடியும் நான் கட் பண்ணேன் அப்படின்னா 3 டேபிளில் கட் பண்ணலாம். அப்போது எனக்கு மேலே 6 இருக்கும், கீழே 70 இருக்கும். மறுபடியும் 3 டேபிளில் கட் பண்ணேன்னா மேலே 2 இருக்கும், கீழே 35 இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன, 2/35. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். a / b = 2:3, b / c = 4:5, c / d = 6:7ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை இப்படி எழுதிக்கோங்க. அதாவது a b c d. a / b எவ்வளோ, 2 3. b / c எவ்வளோ, 4 5. c / d எவ்வளோ, 6 and 7. சரிங்களா? இப்போது லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகலாம்.
இப்போ 5க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 30. அப்போ 6ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த நம்பரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 35 இருக்கும். சரிங்களா? இது என்ன ஆகிடும்? 13 ஆகிடும். மேலேயும் நம்ம என்ன பண்ணணும்? அதே 30ஐ வர வைக்கிறதுக்காக 5 கூட 6ஐ மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த நம்பர் என்ன ஆகும்னா 24 ஆகும். மேலே என்ன இருக்குது? 3 இருக்குது. 3ஐ 24ஆக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து 16 ஆகிடும். இங்கே 24, இங்கே 30, இங்கே 35. ஆன்சர் சி. அடுத்தது பாருங்கள். ஒரு சிறு முதலீட்டு தொழிற்சாலையின் முதலாளி மொத்த தொகையில் 40% இயந்திரத்திற்காகவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பர்சன்டேஜஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க? கூட்டிடுங்க. 40, ஒரு 25, ஒரு 15, அப்புறம் ஒரு 5, இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 85 கிடைக்குது. மொத்த மதிப்பு எவ்வளோ? 100. அதில் இந்த 85 போக மீதி எவ்வளோ இருக்குதுன்னா 15. இதுதான் என்னதுன்னா அவங்க கொடுத்துருக்குற மதிப்பு. சரிங்களா? அப்போது 100 எவ்வளோன்னு பார்த்துடலாம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3ஆல் 5வது வாய்ப்பாடில் அடித்தோம் அப்படின்னா அடுத்து 3வது வாய்ப்பாடு. அப்போ ஆன்சர் வந்து 8,70,000. அடுத்தது பாருங்கள். ரூபாய்க்கு 15,625 ஆண்டு வட்டி வந்து 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒரு 8%. அப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த மதிப்பு வரும். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த மதிப்புக்கு ஒரு 8% கண்டுபிடிப்போம். எவ்வளோ வரும் அப்படின்னா 100 அப்படிங்கிறது வரும். அடுத்து இந்த 100க்கு ஒரு 8%. அப்போ நம்மளுக்கு 8ங்கிறது வரும். இதை 3ஆல் பெருக்கிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா 3750ங்கிறது கிடைக்கும். இதையும் 3ஆல் பெருக்கணும்னா 300, ஒரு 8. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 4058. அடுத்த 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் வந்து 87 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 அடுத்தடுத்த எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் எண்ணை எக்ஸ்னும், இரண்டாவது எண்ணை x+1னும், மூன்றாவது எண்ணை x+2ன்னு வச்சுக்குவோம். இதோட கூடுதல் எவ்வளோனா 87ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3x+3 தான் 87. அப்போ 3x எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதிலேருந்து 3 எடுத்துட்டோன்னா x+1 = 87ன்னு இருக்கும். இப்போ இந்த 3 வச்சு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 29ங்கிறது கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னா 28. அப்போ அடுத்தடுத்த எண்கள் 28, 29, 30. இதில் பெரிய எண் வந்து 30. அடுத்தது பாருங்கள். b - aயின் 30% இருக்கும். அப்போது b - a உடைய 30%த்திற்கும் a + bயின் 18% சமம்னு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த 0 இது அடிச்சிடலாம். மற்றபடி இதை அடித்தோம் அப்படின்னா இது 5 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ் போகும். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5b - 5a = 3a + 3b அப்படின்னு இருக்கும். அப்போ இதை எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா -8a = -2b கேன்சல் பண்ணிடலாம். அப்போ a/b அப்படிங்கிறது நம்மளுக்கு 1/4. அப்போது 1:4ங்கிறது ஆன்சர். அடுத்தது பாருங்கள். எக்ஸின் 30%, எக்ஸோடைய 30% என்பது ஒய்யின் 60%த்திற்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா x/y = 2/1, அதாவது 2:1ங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுருக்குக 162 × 162 -
18 × 18 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், a² - b² மாதிரி எடுத்துக்கலாமா. அப்போது a + b × a - bன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 180 × 144 / 144. இப்போ இது கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 180. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுருக்குக சரியா. இதில் -1/3 × 5/4 + 3/5 வகுத்தல் இதை வந்து 4 இருக்குது. அப்போ எல்சிஎம் 4ன்னு தான் எடுக்க முடியும். 2 4 ஆக்கணும்னா 2ஆல் பெருக்குவோம். அப்போது 2 - 1 1/4ங்கிறது இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, இது கூட மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 12 ப்ளஸ் இதை வந்து என்ன பண்ணிடலாம், வகுத்தலில் இருக்கிறதுனால மேலே எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போ 3 4s are 12ன்னு ஆகிடும். இப்போ இதுக்கு எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே 16 இருக்க போது, மேலே வந்து -25 and 144 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 199 / 16 இருக்கும். 199ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு 60 தான் இருக்கும். ரிமைனிங் 59/60. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரானது 5:3 என்ற விதத்தில் கலந்துள்ளன அப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 20 லிட்டர் இருக்குது. இதில் பாலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோவில் அப்படின்னு பார்த்தோன்னா இது 5 இது 3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட மொத்த ரேஷியோ எவ்வளோ வரும் அப்படின்னா 5 + 3 8ன்னு இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து மில்க் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 5/8 of 20 தான் மில்க். அதே மாதிரி வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா 3/8 of 20 சரிங்களா. அப்போ இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5 and 7.5ங்கிற ரேஷியோவில் லிட்டர்ஸில் இருக்குது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 லிட்டரை வந்து வெளியில் எடுத்துடுறாங்க. அப்போது அந்த 4 லிட்டர்லையும் என்ன ரேஷியோ தான் இருந்திருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா அதே 5:3 ரேஷியோ தான் இருந்திருக்கும். தட் மீன்ஸ் எவ்வளோ பால் வெளியில் போயிருக்கு அப்படின்னா 2.5 வெளியில் போயிருக்கு. வாட்டர் வந்து 1.5 வெளியில் போயிருக்கு சரிங்களா. இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ பால் இருந்துச்சு, 12.5 இருந்துச்சு. அதில் ஒரு 2.5 வெளியில் போயிருக்கு, 4 வந்து ஆட் ஆகிருக்கு சரிங்களா. அதே போல் நம்மளோட வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 7.5லேருந்து 1.5 மைனஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அப்போ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா அதாவது 12.5ல் 2.5 வெளியில் போயிடுச்சு. அப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம், 10 இருக்கும். இது கூட ஒரு 4 லிட்டர் ஆட் பண்ணுறோம். அப்போ இப்போ ரேஷியோ என்ன எவ்வளோ பால் இருக்குன்னா 14 லிட்டர் இருக்கும். அதே போல் வாட்டர் பார்த்திங்கன்னா 7.5 இருந்திருக்கும், எவ்வளோ வெளியில் போயிடுச்சு 1.5 வெளியில் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணோம் அப்படின்னா 7:3 அதுதான் நம்மளோட ரேஷியோ. அடுத்தது பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் 61 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நார்மலாக அந்த அசம பக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலாவை வந்து போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ நம்ம இது ஒரு செங்கோண முக்கோணமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னென்னா 61 தான். அப்போ அதை விட்டுட்டு மற்ற 2 நம்பருக்கும் ஸ்கொயர் எடுத்துப்போம். இது எவ்வளோ 121, இது எவ்வளோ 3600. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 3761. இது வந்து எதோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும் அப்படின்னா 61ஓட ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கக்கூடிய பக்கங்கள் தான். இதோட கரணம் தான் 61 அப்படிங்கும்போது இங்கே இது ஹைட்டை வந்து 11 வச்சுப்போம், பேஸை வந்து 16 வச்சுப்போம்.
இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வந்துடும், ½ BH. அப்போது 60 × 11. இதை கட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் எவ்வளோ, 330. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜாலியன்வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? 13 ஏப்ரல் 1919. 1861ஆம் ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. தேசபந்து என அழைக்கப்பட்ட இந்திய தேசிய தலைவர் யார் அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ். புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். சங்கம வம்சம் யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். சாளுவ வம்சம் சாளுவ நரசிம்மர். துளுவ வம்சம் வீர நரசிம்மர். ஆரவீடு வம்சம் திருமலை. அப்போ ஆன்சர் என்னன்னா சி. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் குறைந்தபட்ச விதைகளை பரிந்துரைப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை செலவு மற்றும் விலைக்கான கழகம், அதாவது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்டஸ் அண்ட் ப்ரைஸஸ். ஓகேவா? ஆனால் இதை அனௌன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டம் சில மாநிலங்களுக்கு மட்டுமாக சுருக்கப்பட்டு விட்டது. கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், குறிப்பிட்ட 5 பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ரெண்டுமே சரிதான். அடுத்தது பாருங்கள், இந்திய அரசாங்கத்தின் நேரடி பணம் மாற்றுகை திட்டத்தின் நூல் 3 தூண்கள் என கருதப்படுவதன் சுருக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஜாம். அதில் ஜே ஃபார் என்ன அப்படின்னா ஜன்தன் அக்கௌண்ட், ஏ ஃபார் ஆதார், எம் ஃபார் மொபைல் நம்பர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 78.084. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20.946. ஆர்கான் பார்த்தோம் அப்படின்னா 0.036. கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.934. ஹைட்ரஜன் வந்து 0.0005. அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது கொஸ்டின் பாருங்கள், ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் எது அப்படின்னா உபதுருவ பிரதேசம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவற்றில் எவை புவியின் அகச் செயல்பாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மடிப்புகள், பிளவுகள், இணைவுகள் இது எல்லாமே தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது உயிரியல் வினையூக்கி என்று அழைக்கப்படுகிறதுனா என்சைம்ஸ். அடுத்தது பாருங்கள், 2 உலோகங்களை ஒரே நேரத்தில் எதிர்மின் வாயில் வீழ்படிவு செய்வதற்கு இரண்டும் எதில் இருக்கணும் அப்படின்னா சமமான படிவு மின் அழுத்தங்களை கொண்டிருக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூரியனில் இருந்து வரும் கதிர்வீச்சு λm is equals to 4.8 × 10⁻⁻6 மீட்டர் மற்றும் வியன் இடப்பெயர்ச்சி மாறிலி b is equals to 0.289 × 10⁻⁻2 மீட்டர் கெல்வின் என்று இருந்தால் சூரியனின் வெப்பநிலை எவ்வளவா இருக்கும்? 602 கெல்வினாக இருக்குமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், y is equals to 6 sin 4πl + π/3 என்ற சமன்பாட்டிற்கான அலைவு நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 0.5 வினாடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கிராஃபியன் பாலிக்கல் என்பது டேஷின் விலங்கினத்தின் பண்பாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலூட்டியோடைய அண்டகம், அதாவது ஓவரி ஆஃப் மேமல். அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்று வாக்கியங்களை கவனின்னு கொடுத்துருக்காங்க. சியாமிஸ் ட்வின்ஸ் மீன்ஸ், அதாவது சியாமிஸ் ரெட்டையர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெட்டையரில் ஒருவரிடமிருந்து ஒருவர் முழுமையாக பிரியாதிருத்தல், அதாவது ஒட்டி பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இரட்டையர்களுக்கிடையே வேறுபாடு காணப்படுவதில்லை. இந்த மாற்றான் படத்தில் 2 பேரும் ஒன்று போல் இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி. அப்போது ஆன்சர் வந்து என்ன? அப்போ அது அவங்கள வந்து என்ன ரெட்டையர்கள்? அவங்க சிஎம்எஸ் ரெட்டையர்கள். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? சி. அடுத்தது பாருங்கள், செல்லுக்குள்ளும் மற்றும் செல்லுக்கு வெளியேயும் செரிமானம் நடைபெறும் ஒரே உயிரினம் எது அப்படின்னா டியூக்கீசியா அப்படிங்கிறது தான். அடுத்தது பாருங்கள், தடய அறிவியலில் ஒரு மனிதனை அடையாளம் காணுதல் மற்றும் உறவின் முறையை கண்டறிய உதவும் தொழில்நுட்பம் எது அப்படின்னா டிஎன்ஏ விரல் ரேகை பதிவு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜ துரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா 14 நாட்கள். ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது சட்டமன்ற
சட்டப்பேரவையில் மட்டும்தான், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும்தான். அடுத்தது பாருங்கள், யார் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் முதன்மையானவர் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னா ரிபன் பிரபு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மத்திய தகவல் ஆணையம் பணியாளர் நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. அடுத்தது பாருங்கள், நிதி ஆணையம் நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. தேசிய மகளிர் ஆணையம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் வந்து சமூக நீதி மற்றும் ஆற்றலாதல் அமைச்சகம், அதாவது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலாம். இது கரெக்டு தான். இந்திய நாடாளுமன்றத்தில் 1956 கொடுத்துருக்காங்க, தப்பு 55 குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்படுது. அப்போ ஆர் வந்து தவறு, சரிங்களா. அடுத்தது, டேஷ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது அப்படின்னா அது வந்து ஒரு சிறப்பு தீர்மானத்தின் மூலமாக தான் முடியும். அப்போது 2/3 மெஜாரிட்டி வந்து அதுக்கு வேணும். அடுத்தது பாருங்கள், முதல் கால்நடைகளுக்கான இரத்த வங்கி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஒடிசாவில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறையால் சர்வசிக்ஷா அபியான் திட்டத்திற்காக தொடங்கப்பட்ட இணைய தலைவாயில் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஷாகூன். புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் 2 ஆண்டுகள் தங்கிய சீன அறிஞர் யார் அப்படின்னா ஜூன்சன். பிரம்மாவின் முடி என்ற மேனகா காந்தி எழுதிய நூலின் அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா இந்திய தாவரங்களின் புராண கதைகள் அப்படிங்கிறது தான். இது ஒரு கரண்ட் அஃபேர் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்துருக்கோம். 26/1/1930 பூர்ண ஸ்வராஜ் அறிவிப்பை ஒட்டி இந்திய சுதந்திர நாளாக அறிவித்து காந்திஜி 31/12/1929 நள்ளிரவில் இந்திய கொடியை எந்த ஊரில் ஏற்றினார்னு கேட்டிருக்காங்க. லாகூர். அதாவது இது வந்து ராவி அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் படிச்சிருப்போம். அது காந்திஜி அப்படின்னு படிச்சிருக்க மாட்டோம், நேரு அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, 2 டேட்டாவும் ஒன்று தான். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் தோன்றிய வங்கதேசத்தின் தேசிய விளையாட்டு எது அப்படின்னா கபடி. யாருடைய சுயசரிதை டைகர்ஸ் டேல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா மன்சூர் அலிகான் பட்டோடி. ஜெமினி ஸ்டூடியோ யாரால் தொடங்கப்பட்டது? எஸ்எஸ் வாசன். இந்த கொஸ்டின் பாருங்கள், 5, 13, 29, 61, 125 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 × 2 போடுங்க, 10. 10 கூட 3 கூட்டணும்னா 13. 13 × 2 26. 26 கூட 3 கூட்டணும்னா 29. அப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ 7 கூட நம்ம 2 பெருக்கி 3 கூட்டணும். அப்போ என்ன வரும்? 17 வரும். 17 கூட 2 பெருக்கி 3 கூட்டணும். அப்போ என்ன வரும்? 37 வரும். 37 கூட 2 பெருக்கி 3 கூட்டணும் அப்படின்னா 77. அந்த 77 கூட 2 பெருக்கி 3 கூட்டணும் அப்படின்னா 157. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 6 ஆட்கள் ஒரு வேலையை 50 நாட்களில் முடிப்பர் எனில் 10 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 30 நாளில் முடிப்பாங்க. கனசதுரத்தின் பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சதுரத்தின்னு வாசிச்சிடக்கூடாது, சதுரத்தின்னா தான் நம்மளுக்கு என்ன வரும்னா a² வரும். இது கனசதுரத்தின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6a² அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6a² வேல்யூ என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க? 384ன்னு கொடுத்துருக்காங்க. இது 6ஆல் அடிச்சிடலாமா? 6×6 36, மீதி 2, 4×6 24. ஏயோட மதிப்பு என்னென்னா 8, அதோட கியூப் ரூட் என்னென்னா 512. அடுத்தது பாருங்கள், ரூபாய் 8000ற்கு 10% வட்டி வீதம் எனில் ஆண்டுக்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதுக்கு ஃபார்முலா என்ன? P × R/100 the whole square. அப்போ P வேல்யூ என்ன? 8000. R வேல்யூ என்னன்னா 10. அது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 80 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 24 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் அடிப்பக்க ஆரம் 7 உடைய ஒரு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தின் பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
பை ஆர் எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர். அப்போ 22/7 × 7 × 25 ப்ளஸ் 22/7 × 7 × 7. அப்போது நம்ம 7 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 704 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சென்டிமீட்டர்லேயே தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த லாஜிக் கேட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். லாஜிக் கேட்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா? அதில் உள்ளது தான். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு சின்னதாக நோட்ஸ் மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் லைட்டாக பார்த்துப்போம். இந்த மாதிரி, அதாவது எல்லாம் திருப்பி போட்ட மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னா அது வந்து நாட் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து AND கேட். இப்படி இருந்துச்சுன்னா OR கேட். இந்த மாதிரி டபுள் சைடு ஆரோ இருந்துச்சு அப்படின்னா இது வந்து XNOR கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்படி சிங்கிள் ஆரோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து NOR கேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த XNOR கேட்டுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுமே சேமாக இருந்துச்சு, அதாவது 0,0ன்னு இன்புட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு கொடுக்கும், 1ன்னு கொடுக்கும். இதே 1,1ன்னு கொடுத்தாலும் ஆன்சர் என்ன கொடுக்கும்? 1ன்னு கொடுக்கும். இதுதான் அதோட ஃபங்க்ஷன். சரிங்களா? அதுக்கு எது சமமாக இருக்குது கீழே உள்ளதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் ரொம்பலாம் உள்ளே போகணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், அந்த அந்த எல்லை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னென்னா நாட் கேட். நாட் கேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அது எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும்? 1ன்னு எடுத்துக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது? Q தான் இருக்குது. நான் Qவும் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? 1ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது? இந்த மேலே பார்த்த மாதிரி ஒரு இது இருக்கா, அது வந்து என்னென்னா AND. சரிங்களா? AND கேட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் அது ட்ரூன்னு ஆன்சர் பண்ணும். சரிங்களா? ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கு 1. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதாவது இந்த டபுள் சைடு ஆரோவுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே தான் அவுட்புட்டாக வரும்னு பார்த்தோம். கரெக்டாக? அப்போ இதில் நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு கொடுக்குறது எங்கே கொடுக்குது? இங்கே கொடுக்குது. அண்ட் இதில் கொடுக்குது. இது எது? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம வந்து இதை ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ₹90 எனில், அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி வீதம் எனில் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது 6% 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் தெரியாது, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹90 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். இது வந்து என்ன ஆயிடும்? 10ன்னு ஆகிடுமா? அடுத்து இந்த ஒரு 2 இருக்கா, இந்த 2 வச்சு இங்கே கட் பண்ணோன்னா 5ஆ? இப்போ பியோட வேல்யூ 500. சரிங்களா? அப்போ 500க்கு 6 ஆண்டுகளுக்கு 7%. இப்போ இதை நம்ம போட்டு அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 210ங்கிறத ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% எனும்போது 2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு 10% எனும்போது 3.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 20 குறைவு எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு தொகை இருக்குது, அதோட 12% எவ்வளோ வருடம்? 2.5 வருடம். அதை என்னென்னு எடுத்துக்கலாம்? 5/2ன்னு எடுத்துக்கலாம். 5 2 × 100 மைனஸ் P × 10%, 3.5 அப்படின்னா அதை என்னென்னு எடுத்துக்காங்கன்னா 7/2ன்னு எடுத்துக்காங்க. இதோட மதிப்பு 20ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 60t மைனஸ் 70t = 4000 இருக்கும். அப்போ
10p மைனஸ் இஸ் நெக்லிஜிபிள், 4000 இருக்கும். 00 இருக்குன்னா பியோட மதிப்பு 400. அடுத்தது பாருங்கள், ஏபிசி என்ற 3 நபர்கள் ஒரே புள்ளியில் ஒரே திசையில் மற்றும் ஒரே நேரத்தில் வட்டமாக உள்ள விளையாட்டு திடலில் ஓடுகிறார்கள். அதில் ஏ என்பவர் 252 நொடியிலும், பி என்பவர் 308 நொடியிலும், சி என்பவர் 108 நொடியிலும் விளையாட்டு திடலை சுற்றுகிறார்கள். அவர்கள் மூவரும் எப்பொழுது கிளம்பிய இடத்தில் சந்திப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போம். இதில் பார்த்தோன்னா 252 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அண்ட் 7. 308 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் 7 அண்ட் 11. 198 அப்படிங்கிறது 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 11. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்கும் எல்சிஎம் அப்படின்னா 2772 கிடைக்கும். இதை வந்து டிவைடட் பை 60 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 நிமிஷம் 12 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா 6க்கும் ஸ்கொயர் பண்ணிவிடுங்க, 3யும் ஸ்கொயர் பண்ணிவிடுங்க, அப்புறம் 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4ஐ ஸ்கொயர் பண்ணி 2ஐ ஸ்கொயர் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. கிடைக்கிற 2 ஆன்சரையும் மைனஸ் பண்ணிடுங்க. 6 ஸ்கொயர் எவ்வளோ 36, 3 ஸ்கொயர் எவ்வளோ 9, 2 என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் 45 கிடைக்கும். 4 ஸ்கொயர் எவ்வளோ 16, 2 ஸ்கொயர் எவ்வளோ 4, 2 ஆட் பண்ணோம்னா 20 கிடைக்கும். வர்ற ஆன்சரை மைனஸ் பண்ணணும். இப்போ 25 சென்டரில் இருக்க நம்பர் கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ அதே போல் இந்த ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் ஸ்கொயர் எவ்வளோ 16, இங்கே வந்து 1 ஸ்கொயர் 1 + 1 17 இருக்கும். இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு தெரியல. ஸோ மைனஸ் உள்ள என்ன எடுத்துக்கலாம் 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட் 12. இப்போ நான் இந்த 17 இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் 17 மைனஸ் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 12 இருக்கும். இது ரெண்டு மைனஸ் ஆச்சு அப்படின்னா மைனஸ் 20 75 இதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு -4ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸோட ஸ்கொயர் ரூட் வந்து 2, அப்போ ஆன்சர் 2. அடுத்தது பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 4 கூட 1 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2 மல்டிப்ளை, அடுத்தது 3 மல்டிப்ளை, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது 6. அப்போ ஆன்சர் 2880. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 3 எண்கள் இந்த விதத்தில் அமைந்திருக்கு எனில் மீச்சிங்க வந்து 2400 எனில் அவற்றின் மீகோவை என்னன்னு கேட்டுட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த சமுக்கு 3 × 4 × 5 நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விகித மதிப்பு இருக்குது இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஹச்சிஎஃபாக அமையும். அதாவது அதோட ஸ்கொயர் தான் நம்மளோட ஹச்சிஎஃபாக அமையும். 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இதில் என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல்ஸ் டு மீச்சின்னு எவ்வளவு 2400. ஹச்சிஎஃப்னு என்ன எடுத்துக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அடிச்சிடலாம். இங்கே 1 டைம் மட்டும் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் அடித்தோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும் 40 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அல்ஹிலால் என்னும் வார பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். முதலாம் வட்டமேசை மாநாடு 1930 கூட்டப்பட்ட பொது அவைக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட். அவர் தான் அந்த டைமில் பிரதமராக இருப்பார். தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி. மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மென்கற்கள் ஸ்டீடைட்டால். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார். முதல் பௌத்த சமய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா கிமு 483. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தத் இஷா.
கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காண்க. புராண கிழவை ஷெர்ஷா காட்டினார், இது கரெக்டு. அவருடைய இயற்பெயர் என்னது? ஃபரீத் அப்படிங்கிறது. இவர் வந்து வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். இவர் முறையாக அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தினார்ங்கிறதும் கரெக்டு. அப்போது ஆன்சர் வந்து பி. அடுத்தது பாருங்கள், அது எந்த கர்ம பல்லவேஸ்வரக்ரம் அப்படின்னு எந்த கோயில் அழைக்கப்படுதுன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி 1979, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980, ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 1989, ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2016-17 ஆண்டு பங்குகளை திரும்ப பெறும் துறைக்கு புதிதாக சூட்டப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். டிபம் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்கலாம். அப்போ இதை வந்து அப்படியே படித்து வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத. கீழ்கண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகையான நிதி கொள்கை பின்பற்றப்படும் அப்படின்னா உபரி நிதிநிலை கொள்கை. இந்திய மைய வங்கியின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1934. வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது அடியடுக்கு ட்ரோபோஸ்பியர். வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பில் இருந்து 16 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை இவ்வாறு கூறலாம் அப்படின்னா படையடுக்கு ஸ்டேட்டோஸ்பியர். வளிமண்டலத்தின் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எக்ஸோஸ்பியர். பின்வரும் வேதிப்பொருட்கள் எவையெல்லாம் எலிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா துத்தநாக பாஸ்பைடு, சோடியம் ஃப்ளூரோ அசிட்டேட், தாலியம் சல்ஃபேட், இந்த 3 தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது வந்து அதோட அமிலத்துவ வரிசையின்படி வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. குறைந்த அமிலத்துவம் உடையது CH4, அதுக்கடுத்தது NH3, அதுக்கடுத்தது H2O, அதுக்கடுத்தது HF. ஐன்ஸ்டீன் கீழ்கண்ட எந்த ஆய்விற்காக நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆய்வுக்காக? ஒளிமின் சமன்பாடு. அடுத்தது பாருங்கள், அண்மை பார்வை அப்படிங்கிறத சரி செய்ய குழிவில்லை. தூர பார்வை குவிவில்லை. தூரப்பார்வை 45 வயதிற்கு மேல் இருமுகப்பு வில்லை. உருட்சி பிழை, அதாவது அது இங்கிலீஷில் பார்த்துப்போம், ஆஸ்டிக்மேடிசம், அதுக்கு வந்து என்னென்னா குழிவில்லை, சாரி உருளை வில்லை. அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் தான், இருந்தாலும் பார்த்துப்போம். 1 February 2016 WHO வந்து எந்த வைரஸ் நோயை மிக கொடிய வெக்டார் நோயாக அறிவித்தது அப்படின்னா சிகா வைரஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது நீராவி போக்கின் பணி இல்லை அப்படின்னா தனிமங்களை அது வெளியேற்றாது. புரதமானது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளில் இருந்து டேஷ் உள்ளதால் வேறுபடுகிறது அப்படின்னா நைட்ரஜன். பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது? விதி 3. முதல் பொது தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன? 4. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 26 ஜனவரி 1957. நம்ம குடியரசாகி ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1985. மனித உரிமைகள் பற்றிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எது சரியானது கேட்டிருக்காங்க. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் 10 டிசம்பர் 1948 கொடுக்கப்பட்டது. கரெக்டு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 ஆண்டு நிறுவப்பட்டது. கரெக்டு. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற இந்தியின் தலைமை நீதிபதி ஆவார். கரெக்டு. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 5 வருடத்திற்கு பதவி வகிப்பார்கள். இதுவும் கரெக்டு தான். 70 வயது தான் அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ். கரெக்டு. அடுத்தது பாருங்கள், முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். 1966 இருந்திருக்காரு. 67 ஹனுமன் தயா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து ஏதோ டெபுட்டி பிஎம் ஆகிடுவாரா இல்லை பிஎம் ஆகிடுவாரா அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஆயிடுவார். ஸோ அவரை வந்து இது பண்ணிவிட்டு ஹனுமந்தாயாவை அந்த இதுக்கு போடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மொரார்ஜி தேசாய் தான். அடுத்தது பாருங்கள், அடுத்தது கரண்ட் அஃபேர். அதுக்கடுத்தது பாருங்கள், உலகிலேயே மிக நீளமான பாதசாரி தொங்கு பாலம் அமைந்துள்ள நாடு எதுனா சுவிட்சர்லாந்து.
இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர் தான், இருந்தாலும் பார்த்துப்போம். செவ்வாய் கிரகத்தில் 2117ஆம் ஆண்டிற்குள் நகரத்தினை அமைக்கப் போவதாக அறிவித்த நாடு எது அப்படின்னா UAE. கரண்ட் அஃபேர். ரத்னவாளி என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ஹர்ஷர். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இது எங்கள் மரபணுவில் உள்ளது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி. இது பார்த்துக்கலாம், இது கரண்ட் அஃபேர் தான், இருந்தாலும் பார்த்துக்கலாம். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா நீதா அம்பானி. கடல் நீரில் உப்பளவு எதனால் அழைக்கப்படுகிறது? எலக்ட்ரிக் சாலினிட்டி மீட்டர். எந்த இமேஜிங் மற்றும் ஒளியியல் தயாரிப்புகளை செய்யும் நிறுவனத்தின் பெயர் புத்த துறவி போதிசத்துவரின் பெயரால் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா கெனான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது கரண்ட் அஃபேர். போலோ விளையாடிய பொழுது குதிரையில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த டெல்லி சுல்தானின் பெயர் என்ன அப்படின்னா குத்புதீன் ஐபக். இது கரண்ட் அஃபேர்.